மக்களே கழுவ சட்டியில் கல் தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டாப்புல அதில் அப்படியே சர்க்கரை தூக்கி ஒரு 3 தட்டு போடுறாப்புல சல்லுன்னு அடுத்து வந்து அதை பாக மாற்றுறாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தூக்கி ஒரு குண்டானில் கொட்டுறாப்புல. அது அப்படியே ட்ரை ஆகுது. அடுத்து அதை தூக்கி போட்டேன் கீழே மாவாக கிடக்குது, அதில் மண்ணெல்லாம் சேர்ந்து கிடக்குது, அதில் தூக்கி போடுறாப்புல. சைடில் ஒட்டிக்கிற மண்ணெல்லாம் தூக்கி போட்டால் தான் டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து கீழே போட்டு மண்ணோட மாவாக சேர்த்து ஒன்றா பிணையிறாப்புல. அப்போ தான் செம டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்காக சுற்றுறாப்புல. சுற்றி அதை தூக்கிட்டு வந்து ஒரு பெரிய கிரீஸ் அப்படின்னா ஒரு கம்பியில் தூக்கி சுற்றுறாப்புல. சுற்றுறாப்புல. தூக்கி முறுக்குன்னு முறுக்குறாப்புல. முறுக்கி எறிகிறாப்புல. வீசி எறிகிறாரு பாருங்க மேலே. அதை அப்படியே பார்த்தீங்கன்னா அதோட மல்லு கட்டுறாப்புல. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்துட்டார். அதை தூக்கி சின்ன கட் பண்ணுறாப்புல. முருங்கைக்காய் சைஸுக்கு வெட்டுறாப்புல. சுற்றுறாங்க. அதை குட்டியாக வெட்டி ஒரு இதில் போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ மிக்ஸ் பண்ணுறாங்க. இதுதான் டேஸ்ட்டுக்கான காரணம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டதுக்கப்புறம் அதை காலில் போட்டு மிதிச்சு அதை மிட்டாய் எடுத்து காட்டுறாப்புல. இதை சாப்பிட்டோன்னே மக்களே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.